புஷ்பநாதன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டால் மாவட்டப்புறத்தில் நிற்கிறேன் யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் நிற்கிறேன் இன்றைக்கு திருவள்ளுவருக்கான சிலை ஒன்றை இந்த மாவட்டப்புறம் கீரிமலை பகுதியில் அந்த ரோட்டில் திறக்க போயினோம். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக தான் இது அமையப்பது. பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். அங்கே என்னென்ன விஷயம் இருக்குது, எப்படியான நிகழ்வுகள் இருக்கின்ற அனைத்தையும் நான் பதிவு பண்ண போகிறேன். பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். பாருங்க மக்களை, இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க யாழ்ப்பாணம் மாவட்டப்புறம் கந்தசுவாமி ஆலயத்தை முன்னே தான் நிற்கிறேன். பாருங்க பாருங்க, இப்போ என்னென்னு மாவட்டப்புறம் கந்தசுவாமி ஆலயத்தில் விருந்தினர்களை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். பாருங்கள், பூசை இப்போ தான் முடிஞ்சிருக்குது. இப்படியே அந்த சிறப்போட இடத்துக்கு போட்டீங்கன்னா பாருங்க, முழுமையான காணொலி இணைந்து வருது. சாமி படங்களை எடுத்து கொண்டு போயிட்டு அந்த சிறப்பு விளையாடத்தில் வைக்க போயினோம். அருமையான ஒரு பதிவுகளாக இருக்குது பாருங்க. சாமி படங்களை அழைத்து கொண்டு வரினோம். விருந்தினர்கள் இதுக்கு மேலே வந்துட்டு பாருங்க. வெளிநாடுகளில் இருந்து நிறைய பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. கட்டிடத்திற்கான பல லட்சம் ரூபாய் இந்த கட்டடத்திற்கான வைக்கப்படுகிறது. அடுத்த நிகழ்வாக நாங்கள் போகிறோம். உள்ளுக்கு போய் பார்ப்போம். முன்னுக்கு போட்டுங்க. சிவபூமி திருக்குறள் வளாகம்னு சொல்லி படி வைப்பாருங்க. போட்டு போட்டுருங்க. அவர்களுக்கு மரியாதை செய்யும்
பேர்கள் வந்து திறனிக்கம் செய்ய போய் நம்ம பாருங்க முன்னுக்கு. அடுத்த நிகழ்வாக இந்த கட்டிடம் திறப்பு விழா என்று நடைபெறுவதை வரலாற்றில் இடம்பெறச் செய்யும் முக்கிய நிகழ்வாக அதற்கான நினைவுகள் திரைநீக்கம் செய்து வைக்கப்படுகிறது. அதனை எமது அடுத்த நிகழ்வாக இப்பொழுது அடுத்த வந்து திருவள்ளுவர் சிலையை வந்து திறந்து வைக்க போய் நம்ம பாருங்க. அடுத்த நிகழ்வு தான் பாருங்க. வள்ளுவருக்கான 6 அடி சிலை நின்ற நிலையில் திருவள்ளுவரின் திருக்கோலம் இலங்கையில் முதல் முறையாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. அடுத்ததாக திருவள்ளுவர் சிலைக்கான நினைவு தூணியினை அவருடைய பாடியார் அவர்கள் இப்பொழுது சிறை நீக்கம் செய்து வைப்பார். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வென்றுகந்தார் அகர முதலானை அணி ஆப்பனூரானை, அகர முதலானை அணி ஆப்பனூரானை, சிறப்பும் மேன்மையும் படைத்தனம் என்பான், சிறப்பும் மேன்மையும் படைத்தனம் என்பான். திருக்குறள் விண்ணப்பம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனாலாய பயனுக்குள் வாழறிவன் அத்தாள் தொழாரின் மலர் மிசையினான் மானடி நிலமிசை நீடு வாழ்வாழை வருங்கா கலை பிறவி பெருங்கடல் நீந்துவ நீங்கா இறைவனடி சேராதா, இறைவனடி சேராதா. திருவள்ளகாரா திருவடிகள் போற்றி போற்றி. அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அறம் பொருள் இன்பம் தரு திருவள்ளுவர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. புஷ்பநாதன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை நாடாவட்டி இந்த மக்களுக்கு இதனை அறிமுகம் செய்து வைக்குமாறு
அன்போடு வேண்டுகின்றோம். அந்த இலக்கை வெட்டுமாறு அன்போடு அடுத்த விதமாக இந்த அன்பு பெற்ற திருக்குறள்களை இப்பொழுது சிறப்பு விழாவுக்கு வருகிறவர்கள் இந்தியாவிலே திருவள்ளுவர் போன்ற திருக்குறள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதத்திலிருந்து வந்து மக்கள் வந்து பாருங்க அதுக்குள்ள வந்து சகல விதமான திருக்குறள்கள் வந்து இங்கே வந்து காட்சிப்படுத்திருக்கிறோம். வந்து திருக்குறள் எழுதிய பாக்கல்ல இருந்து திருக்குறள்கள் அதிகாரங்கள் எல்லாமே இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. உண்மையிலே இது ஒரு தமிழருக்கு ஒரு மிகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துகின்ற ஒரு விடயமாக தான் அமைப்பாங்க. நிறைய மக்கள் வந்து திருக்குறள் எல்லாத்தையும் காட்சிப்படுத்துறது வந்து பார்வைக்கு வந்து மற்ற இதில் வந்து குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்லணும். வந்து திருக்குறளை வந்து சிங்களத்தில் வந்து மொழிபெயர்த்தும் அதையும் வந்து இந்த காட்சிப்படுத்திருக்கணும். உங்களுக்கு அதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை முன்னே பார்த்தீங்கன்னா வந்து சிங்களத்தில் வந்து அப்படியே காட்சிப்படுத்திருக்கேன் பாருங்க. அங்கே தமிழ் எழுத்து வடிவங்கள் நூற்றாண்டு ரீதியில் ஏற்பட்ட மாற்றங்களும் மக்கள் பாவனைக்கு, மக்கள் காட்சிக்கு, மக்கள் எங்களை பாருங்க நாடு என்ற அதிகாரத்தில் இருக்குது, பொருள் செயல் வாகை என்ற அடையாளத்தில் இருக்குது, படை செருக்கு என்ற ஒரு அடையாளம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு மற்ற தீ நட்பு என்ற ஒரு அதிகாரத்துக்குள்ள இருக்க பாருங்க. ஒவ்வொரு அதிகாரங்கள்லையும் பகிர்ந்து அதுக்கு கீழே இருக்கின்ற திருக்குறளை வந்து அழகான முறையில் காட்சிப்படுத்திருக்கணும். உண்மையிலேயே பாருங்க இங்கே பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைகள் அனைவரும் வந்து நீங்கள் பார்த்து உங்களுடைய இந்த தமிழ் வளத்தை பெருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து நிறையவே இருக்குது. இதில் வந்து பிரிவு ஆற்றாமை என்ற ஒன்று இருக்குது பாருங்க. அடுத்ததாக வந்து ஆய்வு ஊடகம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் வந்து திறக்க பயணம் வந்து அதையும் உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம். உண்மையிலேயே மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளாகவே செய்திருக்கின்றனர். பௌத்த மத குருக்களும் வந்திருக்கிறேன் பாருங்க.
பிரதிகளில் வந்து நிறைய புத்தகங்கள் எல்லாமே இருக்கு. இதில் வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம், கேரளா மொழிகள்லையும் வந்து நிறைய இருக்குது பாருங்க. தமிழை பற்றியான கல்வியை பற்றியான அடையாளங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்துறீங்க. இதில் வந்து பழைய அரிச்சுவடிகள் இதில் வந்து அதை காட்சியப்படுத்திருக்கேன். அந்த பிரிண்டட் அடுத்து வந்து இந்தியாவில் வந்து திருப்பூர் சார்ந்த புத்தகங்களை வந்து இந்த இதில் வந்து காட்சிப்படுத்துறீங்க. என்னென்ன புத்தகங்கள் இதுக்குன்றதை காட்சிப்படுத்துறீங்க பாருங்க. முன்னுக்கு இதே வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும். தீத்தமிழில் சரிகமாக இது மேடைகளில் பாடிய பிரபலங்கள் கூட இங்கே வந்திருக்கிறேன் பாருங்க. இதை பார்க்குற நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற நேரங்களை ஒதுக்கி இந்த திருவள்ளுவர் புகழை வந்து உலக சைரத்தை வந்து அனைவரும் வந்து பாடுபட வேண்டும்னு சொல்லியும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருந்தாங்க. இதில் வந்து முழுக்க இந்த திருவள்ளுவரை பற்றி ஒரு சிலை வந்து வச்சிருக்கேன் வந்து. பௌத்த மதகுருநாதர் வந்திருக்கிறோம். உண்மையிலேயே மிகவும் பிரம்மாண்டமான ஏற்பாடுகளை வந்து செய்திருக்கிறோம். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு ஏதுவாக திருக்குறள் வந்து 1330 திருக்குறள்கள் வந்து இன்றைக்கு இந்த நிகழ்வு இந்த பாதுகாத்து வருகின்ற அற்புதமான நிகழ்வு வந்து அடுத்ததாக ஓய்வு அறையிலிருந்து சமூகம் வந்து இந்த திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வரலாற்றை படிக்கும். அதில் இருக்கிற ஆளுமை, விஷயங்கள் அனைத்தையும் வந்து தமிழ் சமூகம் வந்து கட்டாயம் படிக்கணும். இந்த நிறைய இளம் பிள்ளைகள்லாம் வந்திருக்கணும், நிறைய பேர் வந்திருக்கணும். உங்களுக்கு இதை பார்க்குற உறவுகளுக்கு உங்களோட பிள்ளைகளை வந்து இங்கே அனுப்புங்க. திருக்குறளை வந்து நீங்களே வந்து அவைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக என்னென்னு சொல்லணும் என்றால் இதில் வந்து சிங்களத்தில் கூட மொழிபெயர்த்திருக்குது இந்த திருக்குறளை வந்து. தமிழர்கள் அந்த காலத்திலே வந்து இந்த திருக்குறளை எப்படி பாதுகாத்தார்கள், அதில் வரலாறுகளை வந்து ஃபுல்லாக இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். அதை விட வந்து இங்கே ஒரு ஆய்வு மையம் ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கணும். அங்கே வந்து நீங்கள் அவைகள்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம், உங்களோட அபிப்பிராயங்களை தெரியப்படுத்தலாம். நிறைய விஷயங்களை வந்து இங்கே பதிவிடக்கூடிய மாதிரியான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்திருக்கணும். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இன்னும் ஒரு காணொலி ஏனைய நிகழ்வுகளையும் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். இதில் பாருங்க, ஒழுக்கம் உடைமையில் வந்து ஒழுக்கம் விழுப்பம் தரலார், ஒழுக்கம் உயிரிடம் ஓம்பப்படும் போட்டுங்க பாருங்க. அப்படி நிறைய ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழே வந்து இந்த திருக்குறள்கள் வந்து இங்கே காட்சிப்படுத்திருக்கணும். வந்து முதலாவது திருக்குறளே பாருங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. ரெண்டாவது கெட்டதனால் ஆய பயணங்கோள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். அப்படி ஒவ்வொரு திருக்குறளையும் கீழே போட்டிருக்கணும் பாருங்க. அப்படியே ஒவ்வொரு அதிகாரத்துக்கு கீழே வந்து திருக்குறளை வந்து போட்டிருக்கணும் பாருங்க.